மறைந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது. இறந்து போகும்போது அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் மறைந்த முதலமைச்சர். கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர். ஏன்னா இறந்து போகும்போது அவர் பதவியில் இல்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா 1982 அரசியலுக்கு வராங்க. 91 முதலமைச்சர் ஆகிறாங்க. 2016 இறந்து போகிறாங்க. அது எவ்வளோ, ஒரு 12 + 16 28 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை. எம்ஜிஆரால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர், அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா மெம்பர். அது பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சப்போ ஜானகி ஜே அணியோட தலைவர். 89 எம்எல்ஏ, 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கலையுது கருணாநிதி கவர்மெண்ட்டு. 91 முதலமைச்சர், 91 சிஎம். 2001 சிஎம் ஆனது செல்லாதுன்ட்டாங்க, அதனால் அதை லிஸ்ட்டில் எடுக்க முடியாது. 2002 கேஸில் ஜெயிச்சு சிஎம். 2014 பதவி இழக்கிறாங்க. இப்போ இழந்த பிறகு 15 மறுபடியும் சிஎம், அதன் பிறகு 16 மறுபடியும் சிஎம். ஸோ 4 முறை முதலமைச்சராக பதவியேற்றவர். நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.